கார்த்திகை மாதத்துலேருந்து தைப்பூசம் வரைக்குமே எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாதுங்க. அதனால் இவர் சண்டேக்காக எப்போவுமே சாட்டர்டேவே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். சண்டே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த டைம் மஷ்ரூம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இவர் கார்த்திகை ஒன்றே மாலை போட்டுருவாருங்க சபரிமலைக்கு. கோயம்புத்தூர்லேருந்து பாத யாத்திரையாக சபரிமலைக்கு நடந்தே போயிட்டு வந்துடுவாங்க. அது முடிஞ்ச பிறகு வந்து முருகர் பழனி மலைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து பழனி மலைக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வருவாங்க. இந்த 2 பாத யாத்திரையுமே நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. இந்த டைம் அந்த 2 மஷ்ரூம் பேக்கோடையே வந்து சில வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தாருங்க. எனக்கு வந்து பாவக்காய் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாவக்காய் குழம்பு வந்து நான் வைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காய் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது போக பையனுக்கு வந்து டெய்லி நான் வெண்டைக்காய் கொடுப்பேன். என்னோடய விலாக் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெண்டைக்காய் எப்போவுமே இருக்கும். வீட்டுக்காருக்கு வந்து அவரைக்காயும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த மத்தள சவுண்டெல்லாம் கொஞ்சம் இடையில கேட்குங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து முருகர் கோவில் இருக்குது. அங்கே மத்தளம் அடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் கோவிலுக்கு போவோம். அதே மாதிரி நாளை காலையிலேருந்து நாங்கள் மேக்ஸிமம் முருகர் கோவிலில் தாங்க இருப்போம். அன்னதானம் கூட இருக்குது. நைட்டு வந்து சாமி ஊர்வலம் வருங்க. எங்கள் வீட்டு வாசலுக்கும் வரும். நான் அதுவும் வீடியோ எடுத்து போடுறேங்க நெக்ஸ்ட் வீடியோவாக. இந்த பூக்களெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து எங்கள் வீட்டோட செடியில் பூத்தது தாங்க. நல்லா சிகப்பு கலர் அரளிப்பூ, அப்புறம் இந்த பிங்க் அரளி, அது மட்டும் இல்லாமல் நந்தியாவட்ட பூவில் வந்து பெரிய பூ எங்களோட வீட்டு செடியில் பூக்கும். அது நான் மற்ற விலாக்லலாம் நான் காமிச்சிருப்பேன். நாளைக்கு ஃபுல்லாகவே கோவிலில் தாங்க இருப்போம். ஸோ அதனால் வந்து மஷ்ரூம் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் மஷ்ரூம் நூடுல்ஸ் பண்ணியிருந்தேங்க. இது கூட நான் எப்போவுமே கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் இருந்தால் அது கொஞ்சம் அப்படி போடுவேன். பட் இப்போ வந்து அவரைக்காயும் கேரட்டும் வாங்கிட்டு வந்ததுனால நான் கேரட்டை மட்டும் யூஸ் பண்ணேங்க. ஸோ மஷ்ரூம் அண்ட் கேரட் மட்டும் போட்டு நூடுல்ஸு நார்மலாக தாளிச்சுட்டுட்டு இந்த ராகி நூடுல்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய், லைட்டாக உப்பு போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த ராகி நூடுல்ஸை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அரை வேக்காடு வெந்த பிறகு மறுபடியும் எடுத்து கொட்டிட்டு குளிர்ந்த தண்ணியில் கழுவி தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் காயெல்லாம் வந்து அரை வேக்காடு வெந்த பிறகு இதையும் போட்டு நல்லா சிம்மில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் தாளிக்கும் பொழுது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவாங்க. அது கூட மஞ்சத்தூளும் போடுவேன். லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா குருமிளகு அண்ட் சீரகம் வந்து நுணுக்கி வச்ச அந்த பொடி இருக்குங்க. அது நான் தூவி விடுவேன். எப்போ நூடுல்ஸ் பண்ணாலும் வந்து அதை நான் தூவி விடுவேங்க. அது நல்லா ஜீர்ணிக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்களெல்லாம் திறந்து விட முடியாதுங்க. திறந்து விட்டால் ஒரே செகண்டில் வந்து கழுகெல்லாம் பிடிச்சிட்டு போய்டும். காக்காயும் கழுகும். அதனால் நாங்கள் பாதுகாப்பாக பத்திரமா வளர்த்திட்ருக்குறோம். கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே கதவு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கூண்டு திறந்து விடுவாங்க. அது ஜாலியாக அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அதுவே கூண்டுக்குள்ளே போய் அடைப்பட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூண்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பைங்க.